இப்பதான் மன்னான்னு சொல்லி கூப்பிட்டா அது உனக்கு பிடிக்கலையா? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா பேசுவது உனக்கு பிடிக்காம இப்படி குறுக்க வந்து நின்னுட்டியே. பாத்துட்டு இருக்கிறேன். நீ நடுவால நின்னுட்டு இருந்தா நாங்க என்னன்னு பேசுறது? நந்தி மாதிரி குறைக்கிறா பேசி பாத்துக்க நான் பாத்துட்டு இருக்கிறேன். இங்க பாருண்ணா, 5 வருஷம் ஆகுது கணவன் மனைவி பேசி. இன்னைக்குதான் அவரும் மனமிறங்கி இருக்கிறோம், நானும் மனமிறங்கி இருக்கிறோம். என் பையனும் பள்ளிக்கூடம் போயிட்டாரு. இப்ப கணவன் மனைவி என்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? எதே பேசுங்க மட்டும் கேளுங்க மாமா. நம்ம இந்திரபிரசவத்திலே இருந்து மதுரையை நோக்கி வந்தோம் அல்லவா? மதுரை எல்லையில நம்ம கோவில் பசுக்கள் எல்லாம் இந்த கோபாலனை காணவில்லையே என்று மதுரை எல்லையில இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் உங்களை காணாம கத்திட்டு இருக்குது மாமா. முய்யோ முய்யோன்னு. மாமா மாமா அந்த பசுமாடுகள் எல்லாம் என்ன நிலை என்று கொஞ்ச நேரம் நீங்க அங்க பாத்துருங்க. பிறகு நானு உங்களை வந்து சந்திக்கிறேன். தாட்டி விடுறே கண்ணு. ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்க போய் உட்காந்துட்டு மாட்டு மந்தைக்கு மேய்ச்சிட்டு இருங்க. நாங்க அப்புறமா கூப்பிடுறோம் போனோம். ஆமா மாமா அந்த பசுக்கள் எல்லாம் பாரு கோபாலன்னு காணல்னு கத்துது. மாமா போய் மாமா மாமா போனா மாமா போனா நல்ல தம்பி. ஓய் யாசாமி அங்க இந்திரபுரத்துல வர மட்டும் மாமா மாமான்னு கொஞ்சம் ஆள் ஒண்ணு சேர்த்த வரணும். ஆத்த தாண்டதான் ஓடக்கார அளவு பொண்ணு கூப்பிட்டு ஆத்த தாண்டிக்கிட்டா அதே கணக்கு தாண்டாவே. ஏமாமா பேசிட்டு மருத்துவக்காரி கோச்சிக்காத மாமா. அது சாமி அல்லி மகனாய் விளங்கக்கூடிய புலேந்திரன் மதுரையில நல்லா இருக்கா. பாண்டிய மன்னர்களுக்கு ஆபத்து இல்ல. அப்படி இருக்கும் போது மகனுக்கு ஆபத்து என்று சொல்லி ரிகிதம் எழுதினிய எதுக்கு எழுதுன? சாமி, உங்களால ஒரு காரியம் ஆகணும், நான் எது கேட்டாலும் தருகிறேன்னு சொல்லி ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. நான் வந்த விஷயத்தை சொல்றேன். என்னடி கட்டுன புருஷன் நம்பாத பொண்டாட்டி ஆகிற மதுரையை 8 திக்கெங்கும் மன்னாதி மன்னர்கள் போற்றும்படி செங்கோல் தாங்கி சீமி அரசாள்ற. உன்னால முடியாது, என்னால என்னடி ஆயிர போகுது? என்னால முடியாதுன்னு தான் இன்னும் உங்களை தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? என் புருஷனை நம்பினா என்ன? எதுக்கு சத்தியம்? உன்னும் நம்பவே முடியாது. யார் வேணாலும் நம்பல, உன்னும் நம்ப கூடாது. 8 பொண்டாட்டி இருக்குது. சத்தியம் பட்டு என்னன்னு? ஆகாயம் சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, அண்ணன் அதாவது ஸ்ரீமந்த கண்ணன் மேல் சாட்சியாக, பெரிய கணவர் தர்மன் மேல் சாட்சியாக நான் எதை கேட்டாலும் தருகிறேன்னு சத்தியம் பண்ணு. உனக்காக வேண்டி இந்த அண்டபகனத்திலே எங்கிருந்தாலும் சரி அதையெல்லாம் கொண்டு வந்து உன் காலடியில போடுற. இதுக்கு எதுக்குடி போய் சத்தியம்? நீ முதல் சத்தியத்தை செய்யி, அப்புறம் நீ ஒரு நாள் ஓத்துட்டு போனாலும் தானே சத்தியம் பண்ணு. பரவாயில்ல, சரி. எம்பெருமான் சாட்சியாக நீ எதை கேட்டாலும் தர்றேன். சரிங்க, சரி, சந்தோஷம். சரி, பையன் வர்றதுக்குள்ள நானே சத்தியம் கேட்டல, அது எதுக்குன்னு கேட்டேன் முதல்ல. எதா இருந்தா என்னடி அப்புறம் பேசிக்கலாம். சாரி முடிஞ்சு போயிட்டா போடிட்டு போயிருவேன். நீங்க முதல் சத்தியம் எதுக்கு வாங்கன்னு முதல் கேளு. முதல்ல பக்குவமா கேட்டா எதுக்கு சத்தியம் வாங்க? அப்படி வாங்க. நான் எதுக்கு சத்தியம் வாங்க தெரியுமா? நம்ம மகன் இருக்கிறாரே பிளேந்திரன், அந்த பிளேந்திரன் வீதி வழியாக விளையாட போயிருக்கிறான். முத்துரதை எடுத்துக்கிட்டு மகனாய் விளங்கக்கூடிய புலேந்திரன் வீதியில விளையாட போயிருக்கான். சரி, அப்ப வீதியில முத்துரதை ஏறி விளையாட போகும்போது அதாவது அசலாட்டு பார்கள் வந்து அதாவது இரும்பு ரத்தை கொண்டு வந்து முத்துரத்து மேல மோதி அந்த முத்துரதம் உடைந்து விட்டதாம். ஐயோ, முத்துகள் எல்லாம் சிந்தி விட்டது. சரி, அப்ப சிந்தின உடனே மகனாகி பிளேந்திரன் தாயார் போனா கண்டிப்பாரு அப்படின்னு கண்ணீரிட்டு அழுதாராம். இப்படி என் முத்துரத்து இரும்பு ரத்து கொண்டு வந்து உடைச்சு விட்டீங்களே, எப்படி என் தாயெடுத்து நான் பதில் சொல்வது அப்படின்னு கண்ணீரிட்டு அழுதாரா நம்ம மகன் பிளேந்திரன். ஐயோ, அப்ப அழுகும் போது அப்ப அசலாற்று பாலர்கள் சொன்னார்களா,
என்னடா கேவலம் முத்துறது தானே உடஞ்சு போச்சு, என் மதுரை முத்துக்க பஞ்சம், அதான் உங்க நாட்டிலேயே விளையுது அப்படின்னு சொன்னாங்களா அவங்க. என்னதான் தாயார் பேசுவான்னு சொன்ன உடனே, ஏண்டா முத்துதானே கொட்டி போச்சு, என்ன பவளமா கொட்டி போச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சரி சரி சரி, அப்ப காலையில போகும்போது பேசிக்கலாம் விடுங்க. உலகத்திலேயே முத்துவோட பவளம் தான் சிறந்ததா அப்படின்னு மகன் கேட்டாராம். சரி, உலகத்திலேயே சிறந்தது பவளம் தாப்பா பெருசு அப்படின்னு அசுராட்டு பாரு சொன்ன உடனே மகனாகிய பிளேந்திரன் 3 நாள் 6 பொழுதுக்குள் இந்த தென்மதுரா வீதியில நான் பவளரது ஓட்டா விட்டால் அள்ளிக்கு அர்ஜுனுக்கு பிறந்தது நிச்சயம் இல்லைன்னு சொல்லி சத்தியம் செய்துட்டு வந்துட்டான். நம் பிள்ளை சத்தியம் செஞ்சுட்டான். சரி, அதுக்கு என்ன? பிள்ளை சத்தியம் செய்தால் என்ன? திருமதுரை நகர் எங்கும் பவனி வருவதற்காக பவளரது வாங்கி தர வேண்டியதானே? சாமி, பவளம் என்பது அவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த பவளத்தை கொண்டு வந்து கொடுப்பதுக்காக தான் உங்ககிட்ட நான் சத்தியத்தை வாங்கினேன். அவன் சத்தியம் பண்ணதுனால என்கிட்ட நீ சத்தியம் வாங்கினியா? பவளத்துக்கா? ஆமாங்க. பவளம் எனக்கும் தெரியாது. என்னது உனக்கும் தெரியாதா? எனக்கு தெரியுங்க. எங்க பாருங்க, எடப்பாடியில் இருக்குது போகல. போகும்போது வண்டியில வாங்கி வச்சுக்கிட்டேன். அடியே அள்ளி, எனக்கும் பவளம் என்பது இதுவரைக்கும் தெரியாது. எதுக்கும் மகனாய் விளங்கக்கூடிய புலேந்திரன் திருமதுரையிலே சத்தியம் செய்து வந்து விட்டான் பாலர்களோடு. அவன் சத்தியம் நிறைவேறணும். அள்ளி, இதற்கு ஒரே ஒரு வழிதான். செல்லும் செல்லாதற்கு மாமா செட்டியார் இருக்காரு, அவரை விட்டா வழி இல்ல. உன் பேச்ச கேட்டுட்டு நானும் மாமனும் ஓட்ட பிள்ளையா கோயிலுக்கு போமான்னு விட்டேன். நான் தான் சொல்றேன், பொம்பளை தான் சொல்றேன், ஆம்பளை உனக்கு அங்க போச்சு புத்தி. அதனால அள்ளி ஒரே ஒரு வழிதான், 2 பேரும் போலாம். மாடு மேய்க்கும் மாமனுடைய காலை பிடிச்சுக்கலாம். காலை பிடிச்சு கட்டணும்னா மாமனுக்கு மனசு இறங்கி போயிரும். கோபத்தோடு வராத, வா நாம மாமனை போய் சந்திப்போம். மாமா ஓட்ட பிள்ளை கோயில பாட்டி இருக்கிறாரு. மாடு மேய்க்கணும்னா என்னப்பா பண்ணி காப்பாற்றி விட்டா நான் 10 கத்திரிச்சீட்டு வைக்கிறீங்க. பசங்களுக்கு பிரிச்சு விட்டேன். நம்ம கூட கால கூட வாங்கி. ஆமா, அள்ளிக்கு எனக்கும் கோபம் இல்லாம வாழ்வதா இருந்தா உங்களாலதான் ஒரு காரியம் நடக்கணும். என்னப்பா மாமா? காரியமா? எங்க அண்ணனாட்ட அழகு ஆறுமே இருக்க முடியாது. சரி, மாமா உங்களை மாடு மேய்க்க போக சொல்லிட்டு மாமா ஒரு தப்பு பண்ணிவிட்ட மாமா. அதுக்கிட்ட பேர் வச்சுட்ட போது குழந்தை போட்டு ஒரு பேர் வச்சுக்கிறது. அதுக்கு தானே அனுப்பி என்னது நான் போச்சு தப்பு பண்ணிவிட்டு நீ குழந்தை போறதா பேர் வைக்கிறதா? மாமா நீ அதே நினைப்புல காத மாமா. அள்ளிக்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டேன், தப்புன்னா அந்த தப்பு இல்ல மாமா. நானும் வேற மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன் மாமா. மகனாய் விளங்கக்கூடிய புலேந்திரன் திருமதுரையில விளையாடி இருக்கும் பொழுது அயலாத்து பாலர்களுடைய ரதம் மோதி மகனுடைய ரதம் உடைஞ்சு போச்சா. அப்ப ஒருவருக்குள்ள ஏற்பட்ட வாதத்திலே அயலாத்து பாலரில் ஒருவர் என்னடா பெரிய பவளமா சித்தி போச்சுன்னு சொல்லி என் மகனுடைய வீரத்தையும் ரதத்தை பற்றி இழிவாக பேசியிருக்கான். பேசிய காரணத்தினா என் பிள்ளை உங்களுடைய மருமகன் வீர சபதம் கூறி வந்திருக்கான். திருமதுரை வீதியிலே 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக பவளரத்திலே பவனி வர்றன்னு சொல்லி சந்திரகுலத்தின் மீது ஆணையாக உங்கள் மேல சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படித்தான் இருக்கும் வீரம்டா. ஆமா, சரி சரி. விஜயனுடைய பிள்ளை வீரத்தோடு சபதம் கூறி வந்துட்டானா மாமா. மதுரைமா நகரத்துக்குள்ள 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக பவளரத்துல பவனி வரணும். அதுக்கு நீ தான் மாமா ஏற்பாடு பண்ணணும். ஏன் பவளரம் தானே வேணும், வாங்கி கொடுத்து போவ. என்னது எனக்கு தெரியாது மாமா. பவளமா? ஆனா அது எனக்கு தெரியாதுடா. அது எனக்குமே தெரியாதுடா. என்னன்னா உங்களுக்கே தெரியலன்னு சொல்றீங்களா அண்ணா? கடல் சூழ்ந்த நெடிய உலகத்தில் கண்ணனுடைய அங்க அசைவுக்கு இந்த அகில உலகமே அசையும். கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் தாயின் கரு வயிற்றுக்குள்ளே இருக்கும் சிசுவுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய இந்த கண்ணனுக்கு தெரியாதது இந்த கடைக்கன் உலகத்தில் ஏதாவது உண்டா? அர்ஜுனா எனக்கும் தெரியாது. பெரிய பட்டி குடிச்சிருந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு நாள் காலம் கேட்டேன். பெரிய பேசுறேன். ஸ்ரீவாந்திரம் போவார் உண்டா?
திரும்பி வந்து யாருமே இல்லையம்மா. இருக்கு இருக்குதான், திருவாந்திரத்துல இருக்கலாம். போவாங்க, போய் ஆசையை பார்க்கலாம்னு. ஆனா திரும்பி வந்து பாருங்க யாருமே இல்லையா? ஏமாமா ஏன் யானைத்தலை போலவும் குதிரைத்தலை போலவும் விஷக்கதண்டுகள் இருக்குதான். யாராலும் போனாக்கா உச்சாட்டம் பண்ணி விட்டுருவாங்களாம் அந்த தீபக்குள்ளையா? ஆமா, கரண்டு கொட்டி செத்தவர்கள் கணக்கிலே அடங்க மாட்டத்தனை பேர் செத்து இருக்காங்க. ஐயோ ஆமா, அப்பேற்பட்ட தீபு படைத்த ஆமா, தீபாந்திரம் அங்கதான் பவளம் விளையாடுறது அங்கதான். மாமா என்ன மாமா நீங்க காதால கேட்டிருக்கீங்கல்ல, எங்க இருக்கிறது என்று கை நீட்டி காட்டுங்க. எம்பெருமான் கை நீட்டி காட்டினார். நாய் போல அதை விழுந்து கிடக்கும் பவளத்தெல்லாம் என் மகனுக்காக வேண்டி பறித்து வருவேன். மாமா நீங்க வீசி விடும் கயிறென்றா நான் விளையாடும் பம்பரம் அல்லவா? எது எப்படியோ என் புள்ள ரதத்துல பவனி வரணும். காதல கேட்டிருக்கீங்கல்ல, நான் கிட்ட வர மாட்டேன், விரல் நீட்டி காட்டுறேன். எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, பவளத்தை நான் பறிச்சிட்டு வர்றேன். நீ ஏமாமா பயப்படுற? அவன் சொல்ல வேண்டிய புத்தி மாதிரி சொல்லி அனுப்பிச்சு சுவாமி, 3 நாள் 6 பொழுதுக்குள் தென்மதுரா வீதியில பவளரதம் ஓட்டணும். அத மனதில் வைத்து பவளத்தை கொண்டு வந்து சேர்த்துங்க. அதனால மனோட பவளரதம் சேகரிக்கிறது மட்டும் மனதில் வைத்து நீங்க போய் சீக்கிரமா வந்துடணும். அப்படி போய் வரது சம்மதம் இல்லைன்னா நான் படையெடுத்துட்டு அங்கேயே வந்தாலும் வந்துருவேன். கொஞ்சம் ஒரு நாள் தவறுனா கூட எனக்கு சந்தேகம். அங்க போய் பவளக்காட்டுல எது நடந்தாலும் மாமா அள்ளி நம்ப மாட்டேங்கிறா. இப்படி நில்லு அள்ளி, பவளக்காட்டுல எது நடந்தாலும் மாமன் பரந்தாமனுக்கு தெரியாம சத்தியமா எது நடக்காது. மாமன் மேல எல்லாமே எல்லாத்துக்கும் தலைப்பட்டு தான் வந்துக்கிறீங்களா? அள்ளி அண்ணா, இதுக்கே கவலைப்படுற? 1000 வச்சு நாங்க போறோம், 1000 கூட போறோம், சும்மா வருவனுக்குற பவள கொடியோட வந்துருவேன். எங்க வீட்டுக்காரர கூட நம்மள ஒரு வகையில உன்னை நம்ப முடியாது. பவள கொடியோட வந்துருவேன். இப்ப பவள கொடியோட வருதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணோட பேரை குறிக்குது. பைத்தியம், பவள கொடி இருக்கும்ல, கொடி பிச்சுட்டு வந்து பதியம் போட்டுட்டா பவளம் விளையக்கூடிய கொடியை பறித்து வந்து விட்டா முத்து விளையிற மாதிரி மதுரையில பவளமும் விளையும். பவளம் கொடிதான் விளையுதா? சரிண்ணா. மாமா கண்ணனுடைய சூது எல்லாத்துக்கும் புரியுமா? சரி மாமா அள்ளி, மாமனோடு சேர்ந்து நாங்க சேராம்பு நகரம் போயிட்டு வர்றோம். பத்திரமா அண்ணா உங்களோட சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன். என் பிரச்சனை கூட நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. என்ன நம்பணும்? போயிட்டு நல்லா இருக்கிறாங்க. ஆமா, எங்க பிரச்சனை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து. மாமா ஆமா, எங்க பவளம் இருக்கு, எந்த வழியா போகணும் அழைத்து போகணும். போகும் வழி கண்ணல் பாரு அப்படியா? வைகை நதிய கடந்து மதுரையெல்லாம் கடந்து வைகை நதியும் தாண்டி மரகத மலை, பச்சை மலை, பவளமலை, இத்தனை குச்சி மலை, இதையெல்லாம் பக்தர்களும் சித்தர்களும் தவம் செய்யக்கூடிய தவமனத்தையும் கடந்து வந்திருக்கோம். பத்தியா என்ன சந்தேகம்? ஆனா இத்தனை மலைகளை தாண்டி நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிங்க. ஆனா நம் கண் முன்னே பார்த்தீர்களா? பலகா தூரம் தாண்ட அந்த பலகாதவரி தூரத்துக்கு அப்புறமா கதிரவனானவன் உதிக்கும் இடமா மறையும் இடமா என்று தெரியா வண்ணம் ஒரே பிரகாசமான ஒளி வீசுகிறது. அது என்ன மாமா?
சூரியன் அஸ்தமாகும் இடமா உதயமாகும் இடமா என்று ஒரு பிரகாசமா ஒரு ஒளி தெரியுது என்னன்னு கேக்குறியா? கண்ணையே பிடுங்கும் அளவுக்கு இவ்வளவு பளீர் என்று மின்னுகிறது. அர்ஜுனா, அதுதான் தீவாந்திரம் பவளத்தோடு ஒளி. பவளத்தின் ஒளியா இவ்வளவு தூரம் இருக்கும்போது ஒரு பிரகாசமான ஒளி தெரியுது என்னன்னு கேக்குறதுல இதுதான் பவளத்தோடு ஒளி. இவ்வளவு பிரகாசம் உள்ள இந்த பவளத்தை அலங்கரித்து என் மகன் பவனி வந்தானா அவனும் எவ்வளவு சுடர் போல் ஒளித்திருப்பா. மாமா எனக்கும் பெருமை தான். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னடைந்து அடியெடுத்து வர்றேன். போங்க. மதுரையிலே இருக்கும் பொழுது இந்த சேராம்பு நாட்டுன்னு சொன்னீங்கல்ல, இது யார் மாமா அரசாங்கம் இருக்காங்க? இந்த சேராம்பு தீவதற்கு யாரு சொந்தங்கறியா? பவளக்காடு யாருக்கு சொந்தமானது? அடா யாருக்கு சொந்தமல்ல, 50 வீட்டு சேராம்பு ராஜர்களுக்கு சொந்தம். 50 வீட்டு சேராம்பு மன்னர்களுக்கு உரிமையானது. ஆமா. சரி மாமா, நீங்க அங்கேயே சொன்னீங்க தீபாந்தரத்துக்கு போவோர்கள் உண்டு, திரும்பி வருவோர்கள் யாரும் இல்ல. ஏன்னா கதண்டு கடித்து இறந்தவர்கள் அநேகம் பேர்னு சொன்னீங்க. ஆனா இந்த சேராம்பு நகரத்துக்கு வந்த உடனே யானை தலை போல கதண்டுகளும் குதிரை தலை போல கதண்டுகளும் நம்மள சுத்தி வள வருது. ஏமாமா ஏன் நம்மளை கடிக்கலைங்கிறியா? டேய் அர்ஜுனா, 5 ஜீவன் விசேஷங்கள் 5 அறிவு. அந்த 5 ஜீவன் விசேஷங்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன பார்த்தீங்கள, வாடு கதண்டுகளா வந்தவர் வேறு யாரும் இல்ல, பகவானும் அர்ஜுனும். பாராமல் இன்னவர்கள் நம்ம கொட்டினோம், ஆனால் நம் குலம் தோடு அழிஞ்சிடும். அதனால இவர்களை இன்னவர்களை ஏவல் வளமாக வந்தா இனி சிறிது காலம் சுகமாக வாழலாம் என்று சொல்லிதான் நம்ம ஆயனும் அர்ஜுனும் சுத்தி ஏவல் வளமாக வந்துட்டு போதுரா. அதுகள் நயன பாசையால் பேசும் உணர்வு கூட இந்த நாராயணன் அறிந்திருக்கிறீர் என்றா மாமா, நீங்களே இறைவனாகட்டும். மாயவா, நம்மை தீண்டாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். நம்மளுடைய திருவடி வள வருது. கண்ணா, நீங்க வந்த களைப்பு தீர நீங்க இந்த ஆலமர நிலையில் சற்றேன்னு அமர்ந்துருங்க. வேலியிலே விழுந்து கிடக்கும் பவளத்தை எல்லாம் இந்த காண்டீபம் நான் பறிச்சிட்டு வர்றேன். ஆமா, நடந்து வந்து இந்த விருச்சகத்தடியில் அமர்ந்து இருக்கேன். சீக்கிரம் போய் பறிச்சிட்டோம். விழுந்த பவளத்தை படல கூத்து கட்டினாங்கடா, குச்செல்லாம் உருவிட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன என்ன மூட்டை கட்டி இருக்கிற? பவளத்தை பறிச்சிட்டு இருக்க. பவளமா? பவளத்தை பறிச்சுட்டு சொல்றேன்ல, அடிப்படாம பேசுங்க. யார் பேசினாலும் கொடுத்துருவாங்க. இந்த பவளம் நாங்க யாருன்னு பண்ண தெரியுமா? எதுக்குடா அப்படி தடுக்கிறாரு? முழங்காலி மேல தம்பி நாங்க யார் தெரியுமா? எங்களை மீறி
இந்த பவள காட்டுக்குள்ள ஈயரும்பு கூட நுழையாதடா. ஏன் பவள காட்டுக்கு காவல் நாங்க தான் காவலாளி. வேடுவர்கள் என்ன பண்ணுங்கற? ஆனா அல்லு வேணா அவன் துள்ளு வேணா. டேய் ஏதோ ஒரு வேற டேய் நீ கொட்டா டேய் ஏதோ வேறன்னா எப்பறா? டேய் பவளத்தை வேலியிலே வெளிந்து கிடக்கிறது பவளம். இந்த பவளத்தை பறிக்க ஆறடா கேக்கணும்? ஆறு கேக்குறமா? ஏடா ஒப்பு முடிச்சோத்தா. டேய் கொட்றாங்கறே. அப்ப மடுன்னு சொல்லு. டேய் நான் அப்படிதான் பேசுவோம் மண்டா. டேய் கொட்றா. டேய் நான் காட்டுல தெரியற பாத்தீங்க அப்படிதான் பேசுவோம். உனக்கு நான் போய் கிளாஸ்ல டேய் கொட்றாங்கறே ஓ நாயன் காணோம். என்னடா வில்லாட போ தொச்சாடு முடிக்கிற மாதிரி முடிக்கிறான். பவளத்தை கொட்டலாம் என்னடா பண்ணுவீங்க? பவளத்தை கொட்டலாம் என்ன செய்ய? பவள காட்டை விட்டு வெளியே போக மாட்டா. அப்படியா? அப்ப ஒழுங்கா போக மாட்டேன். கொட்டி அடிச்சே பிச்சு போடுவேன். ஆறு அடி பிச்சு போடு கொட்றா. போற பக்கம் என்னங்கார ஒரு மீதி வாங்கிட்டு வந்துடுறான். கொட்றா பா. கொட்றா பின்ன. கொட்ட முடியாதுடா. வாத்தியமா கொட்டுற. டேய் பவளத்தை கொட்டாங்கிறோம். கொட்ட முடியாதுடா. பவளத்தை கொட்ட முடியாதுடா. டேய் தம்பி டேய் ஊடு ஒழுங்கா போய் சேரணும். இவ்வளவு உரிமையோடு கேக்குறீங்களா? இந்த பவளக்காடு உங்களுக்கு சொந்தமானதா? பவளக்காடு எங்க டேய் பாத்தியா? வாடா வா என்ன கேக்குறா வாடா டேய். டேய் உங்களை உயிரோடு விழுவதா இருந்தா நீங்க என்ன ஜாதி? என்ன ஜாதி? யாருது இந்த வனம்? அங்க வந்து ஏய் இருடா சொல்றதுல ஏன்டா அடிக்க? சொல்றா. சொல்லுங்க. உடம்புல இருக்கிற உசிரை எடுத்து விடுவேன். டேய் அவன அடிடா. டேய் அடிச்சினா சொல்ல மாட்டேன். எந்தரா என்னோட ஜாதி? எந்தரா ஏதோ ஒரு ஜாதி எந்தரா அடிக்குதா? டேய் நாங்க வன வேடுவர்கள். டேய் பவளக்காடு ஏய் பவளக்காடு எங்களுக்கு சொந்தமான கேக்குறேன். நான் சொல்ல மாட்டேன்டா. நாங்க பவளக்காடு காவலாளி. பவளக்காட்டுக்கு நாங்கெல்லாம் காவலாளிங்க. நான் எங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நாம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நாங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என் நாட்டு யாரு ஆடுறான்னு எங்க நான் மகாராணி பவளக்கொடி நாங்க சொல்லுவோமா? உங்க நாட்டை ஆளக்கூடியவர் பவளக்கொடியா? ஆமான்னு சொல்ல மாட்டேன் நானு. பவளக்கொடிதான் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். உங்க மகாராணிக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க மகாராணிக்கு 16 வயசுன்னு சொல்ல மாட்டோம். உங்க மகாராணி கண்ணி கழிஞ்சிட்டாங்களா? கண்ணி கலியல அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவளுக்கு கல்யாணமா ஆகல. என்ன சொன்னியாடா? நீ சொன்னியா? எங்கடா இங்க கூட்டு நீ உங்க மகாராணிய அழகா இருப்பாங்களா? எங்க மகாராணி அழகா இருப்பான்னு கேக்குறியா? பேரழகு வாய்ந்தவள் எங்க மகாராணி. நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி பேரழகு வாய்ந்தவ. அவளுடைய சொல்லுவிய நீ? கல்யாணம் ஆகல. அவ பேரு என்ன? எங்க மகாராணியின் பெயரு செல்வி பவளக்கொடி அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். உங்க வழிக்கே நான் வந்துடுறேன். ஏன்டா அப்படி சொல்ற? உங்க மகாராணி பேரு ராணி பவளக்கொடி. அப்படி நீ சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சரி உங்க மகாராணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதாவது 1000 தாதிகளோட வருவாங்க இந்த வனத்துக்கு. புதுமைகளை பார்க்க வாரத்துக்கு ஒரு முறை பவளக்காட்டுக்கு வருவான்னு நான் சொல்ல மாட்டேன்னா. எதுக்கு வருவாங்க? வேட்டைக்கு வருவான்னு சொல்ல மாட்டேன். அவன் திங்கக்கிழமை வருவான்னு சொல்லிவிடாதா? வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அது 1000 தாதிமாரு கூடவே கூட்டு வருவா. நான் சொல்லிவிடா. மகாராணி எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? உங்க மகாராணி யாரையெல்லாம் பார்க்க முடியும்? யாரு பார்க்க முடியும்னா, அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இல்லன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட புதியவர்கள் வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னியா? நான் சொல்லுவேன்.
நாம யாரு எப்பேற்பட்ட புத்திசாலிங்க நாங்க சொல்லுவோமா? உங்க மகாராணி பார்ப்பது என்றால் 5 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட தள்ளாடியவர்கள் யாராவது பார்க்கலாம். நடுத்தர வயதானவர்கள் யாராவது வந்தா அப்படி தவறி காலையில போகலாம் சொல்லுவேன். இல்ல கதடுங்கள் எதனாலும் கொத்தி செத்துட்டா எங்க மகாராணிக்கு உயிர் கொடுக்கும் பவர் உண்டு. பவளக்காட்டிலே கதண்டு கடித்தவருக்கு உயிர் கொடுக்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலையே. நாங்க சொல்லுவோமா? சரி சரி. ஆமா, உங்க மகாராணிக்கு என்ன பிடிக்கும்? எங்க மகாராணிக்கு பிடிக்கிறது ஒன்றே ஒன்றுதான். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. அன்னம் வச்சு தான் பிடிக்கும். அண்ணன் பச்சி பிடிக்கும். நாங்க சொல்லுவோமா? அண்ணன் பச்சி தான் பிடிக்கும்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா, எங்க மகாராணி பேரழகு இவங்கிட்ட சொல்லிவிடாதா? சொல்லல. மகாராணி கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் எங்க மகாராணிக்கு ஆகலையேன்னு நாங்க சொல்ல மாட்டோம். சரி சரி, சொன்ன வரைக்கும் சந்தோஷம். மத்தது நானே நாங்களாம் எதுவுமே சொல்லல. ஒரு நாளைக்கு உங்க வீட்டு பக்கம் வீட்டுக்கு மட்டும் வர்றேன். பைத்தியக்காரன் இதுக்குடா பேசணும். வாடா போலாம். வேலியிலே கிடைக்கும் பவளத்தை எல்லாம் பறிச்சுட்டேன். ஆனா வேலிக்கு 8000 தூரத்துல ஒரு பவளம் இருக்கு. அந்த ஒவ்வொரு பவளத்தையும் பறிச்சுட்டா பவளம் எடுத்ததே போதும், வா போலாம். ஆமா இல்ல மாமா, நீங்க சொன்னீங்கல்ல இவ்வளவு பெரிய சேராம்பு நாட்டை சேராம்பு மன்னர்கள் அரசாள்றாங்கன்னு சொல்லி இந்த நாட்டை ஆண்கள் அரசாள் இல்லையா, ஒரு பெண்மணி தான் அரசாள்றாளா மாமா? பெண்ணாண்டான்னா அவ பேரு பவளக்கொடியா மாமா? பவளக்கொடியா நிச்சயதா? அவ ரொம்ப அழகா இருப்பாளா? அழகால தான் ஆபத்து அதிகம். மாமா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படியே பாக்குறேன் மாமா. அவ திருமேனி எல்லாம் தகதகன்னு இருக்குமா, அவ கூந்தல் மட்டும்தான் கருப்பா. முடி ஒண்ணு தான் கருப்பாமா? ஆமா மாமா. அத்தனை முடியல ஒண்ணு தான் கருப்பா. ஆண்கள் என்றால் அறவே பிடிக்காதா மாமா? வாரத்துல ஒரு நாள் வேட்டைக்கு வருவாளா? சரி மாமா. மாமா அந்த வனவேடை சொல்ல சொல்ல அவர் அந்த வனவேடன் அவளுடைய அழகையெல்லாம் உச்சரிக்கும் பொழுது அவ எப்படி இருப்பான்னு தெரியா வண்ணம் என் உடல் பொருள் ஆவி எல்லாம் அவளை பாக்கணும்னு சொல்லுது. மாமா சாமி சாமியா இருப்ப, உன் 4 காலையும் பிடிக்கிற, அவ எப்படி இருக்கிறான்னு மட்டும் பாத்துட்டு போயிடலாம். பார்த்துட்டு போயிடலாமா? கையும் காலான்னு நினைக்கிறேன் மாமா. அந்த வன வேடர் என்ன சொன்னாங்க? யாராரு வரணும் யாராரு வரக்கூடாது மாமா? அவளுக்கு இந்த பவளக்காட்டிலே 5 வயது சிறுவர்கள் வரலாமா, 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் வரலாமா, நடுத்தர வயது உள்ளவர்கள் யார் வந்தாலும் கதண்டு கடிச்சு சாத்தி போயிருவாங்களா? கண்ணுல கண்ட வெட்டி விடுவா. ஆமா, 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தீவனத்தை பார்க்கலாம்னு வந்தாலும் கதண்டு கொட்டி செத்து போயிட்டா. ஆமா, அப்படியே இறந்தாலும் அவ சுருதி என்னும் வேதங்களை படித்திருக்காளா, இறந்தவருக்கு உயிர் கொடுப்பாளாம் மாமா. சுருதி முழுவதும் கஷ்டவ. ஆமா மாமா. சரி சரி மாமா. என்ன பறவை என்ன பிடிக்குமா? மாமா அவளுக்கு அன்னப்பறவை என்றால் அதிக பிடிக்குமா மாமா? வாரத்திலே ஒரு நாள் திங்கட்கிழமை வேட்டையாட வருவாளாம். 1000 தாதிமார்கள் பொடிசூழ வரக்கூடிய அந்த பவளக்கொடி சிரசிலே மகுடம் ஏந்தி கையிலே செங்கோல் பிடித்திருப்பாளாம். அவ எப்படி இருக்கா? இவ்வளவு பெருமைக்குரிய அந்த பவளராணி எவ்வளவு அழகா இருக்கான்னு ஒரே ஒரு தர
ஏய், மாமா அது கண்ணுல பாத்துட்டா மறுபடியும் சொல்லக்கூடாது. மாமா இவதான் பவள கொடின்னு காட்டுங்க, மறுகணமே உங்க பின்னாடி வந்துருவோமா ஐயவா? ஏய், அவளை கண்ணுல பார்க்க முன்ன ஒரு யோஜனை. எப்படி? கண்ணு கூட்டி செத்து போனா உயிர் கொடுத்து போலாமா? ஆமா மாமா. ஏய், நீ ஒரு தள்ளாடு கிழவனை போல உருவத்தை மாத்திக்க. நானு ம். சரி வேட்டைக்கு வருவான்ல, இந்த தீவாந்தத்துல பவளக்காட்டுல செத்து போன மாதிரி படுத்துக்க. பவள காட்டுக்குள்ள போய் படுத்துக்க. வயதான முதியோர் போல செத்து போய் செத்து போய் படுத்துக்க. கிழிஞ்சு போச்சு. டேய், ஏமாமா நான் வயதான கிழவனா பவள காட்டுல செத்து கிடந்தா அவளை எப்படி பார்க்க முடியும்? நான் சும்மா இருப்படா. நான் அழகான பெண்ண உருவம் மாதிரி அறிய பெண்ண உருவத்தை மாதிரி உன் மார் மேல விழுந்துட்டு அழுவுவேன். ஆமா, கதறு கொண்டு செத்து போனா, கதறு கொண்டு செத்து போனா கூட வருவல்ல, அவன் வரும்போது நான் அசாப்பு சீண்டுவேன். அப்போ கண் தோன்ற பாத்துக்க. ஏமாமா மேல தொட்டு பாப்பாளா? தொட்டு பார்த்தா எடா பண்ணு உனக்கு வந்து கண்ணு அது எடா தொட்டு பார்த்தா. மாமா இப்பவே நீங்க இவதான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா மாறு அடிச்சுட்டு அழுவுங்க. நான் கத்து கத்து மேல உட்காந்துட்டு அழுவுவேன். நீ நான் செத்து போன அவ வரும்போது தாட காட்டுவேன். நீ கண் திறந்த பாத்துக்க. சரி மாமா இப்பவே என்ன வயதான முதியவர் ஆக்குங்க. இதோ பவளக்கொடி சபை அவரால் மட்டதை அறியும்.